ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஐஎன்டி மணியை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக வந்து கண்டினியூஷனாக வீடியோஸில் காமிச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி நீங்கள் ஐஎன்டி மணியை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து யூஎஸ் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது, யூஎஸ் ஸ்டாக்ஸ் எப்படி வாங்குறது, யூஎஸ் ஸ்டாக்ஸ் எப்படி விற்கிறது, ஸோ விற்றதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம திரும்ப இந்தியன் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி கொண்டு வரதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக காமிச்சிருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷனாக பார்த்திங்கன்னா வந்து ஐஎன்டி மணியை எப்படி டெலீட் பண்ணுறது, ஸோ டீஆக்டிவேட் பண்ணுறது அக்கௌண்ட்டை அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐஎன்டி மணியை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி ஐஎன்டி மணி வேணும், டெஸ்லா ஸ்டாக்கோ இல்லை அமேசான் ஸ்டாக்கோ வச்சு இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்பே ஃப்ரீயாக ஸ்டாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 ஸ்டாக்ஸ் வேணும் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக ரிவார்டாக அப்படின்னா அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐஎன்டி மணி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ டீஆக்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஸோ லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து 3 லைன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் நம்மளோட அக்கௌண்ட் இதில் காமிக்கும். ஸோ அதில் ஜஸ்ட்டு டேரெக்டாக கீழே வாங்க. ஸோ மேனேஜர்னு இருக்கிறதுல கீழே இங்கே செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டு செகண்டாக ஐஎன்டி ஆட்டோ ட்ராக்கு செட்டிங்ஸு பாலிசி அக்ரிமெண்ட் இருக்கா, அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணோடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், டெலீட் அக்கௌண்ட். இந்த டெலீட் அக்கௌண்ட்டை டேரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே இதில் வந்து கேட்கும், ஒய் டூ யூ வாண்ட் டு டெலீட் த அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைவசி கன்சர்னு, டோன்ட் ஃபைண்ட் த பிளாட்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லு, கெட் டூ மணி நோட்டிஃபிகேஷனு, அந்த மாதிரி என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து டோன்ட் ஃபைண்ட் த பிளாட்ஃபார்ம் யூஸ்ஃபுல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து எஸ் டெலீட் மை ஐஎன்டி ஆப் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ஐஎன்டி ஆப் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் டெலிட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இத்தனை நாள் ப்ராசஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இமீடியட்டாக கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். ஈவன் லாஸ்ட் ஸ்டெப்லேயே கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேக் போய் பாருங்கள். ஸோ நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம். யுவர் டேட்டா வில் பி டெலிட்டட் இன் அக்கார்டன்ஸ் த செபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரெகுலேஷன் 2013 அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 20. ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டேட்டாவுமே வந்து நம்மளோட வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேணும் அப்படின்னா புதுசாக தான் இமெயிலை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து டெலிட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வரும். ஸோ பார்த்திங்கன்னா டீம் ஐஎன்டி மணி அப்படின்னு போட்டு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ வி ஆர் writing this to confirm the deletion of your IND money account as per your request. It may take us really sad that you are up to choose account deletion from our platform. We would like to inform you that the account has been deleted in accordance with SEBI norms mentioned in the IND money. Should you have any concern, please feel free to reach us அப்படின்னு போட்டு அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிட்டு, ஸோ மற்ற ஆப் மாதிரி இவ்வளோ நாள் அவ்வளோ நாள்னு கேட்காம டெலிட்னு கொடுத்தோன்னே நம்மளுடைய டக்குன்னு டெலிட் பண்ணி கொடுத்தது வந்து பெரிய விஷயம். ஸோ மற்ற ஆப்லலாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டெலிட்டே பண்ண மாட்டாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டில் ப்ராசஸ்லேயே இருக்கும். ஸோ அது பெரிய தலைவலியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. ஈவன் நம்ம அப்ஸ்டாக்ஸோட டெலிட் எப்படி, அதேமாதிரி க்ரோ ஆப்போட டெலிட் எப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நான் இதையும் காமிச்சிடலான்ட்டு தான் போட்டிருந்தேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேறு எதுவுமே பண்ண வேணாம், டேரெக்டாக ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது நோட்டிஃபிகேஷன் வேறு எதாவது கண்டினியூஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலில் வரும். ஸோ மோஸ்ட்லி வராது, ஏன்னா இதுதான் இதோட ஃபுல் ப்ராசஸே. இதில் வந்து ஏதாவது ஒரு சர்டன் டைம் கொடுத்து ஒரு சில ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து 10 days ஓப்பன் பண்ணாதீங்க, 15 days ஓப்பன் பண்ணாதீங்க. நம்ம அப்ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 30 days வரைக்கும் ஓப்பன் பண்ண டெலிட்டுக்கு டைம் கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. ஈவன் 30 daysக்கு அப்புறமும் பார்த்திங்கனாலுமே நமக்கு சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வருது, என்னன்னே நமக்கு தெரிய மாட்டுது. பட் ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களோட வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் டெக்ஸ்ட் மெசேஜில் பார்த்தா நமக்கான மெசேஜஸ் வந்து ஆர்கேஎஸ்வி அந்த அவங்களோட கம்பெனிலேருந்து நமக்கு மெயில் வருது. அதெல்லாம் ஏன்னு தெரில. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் டெலிட்னு கொடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு இருக்க மாட்டுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இவங்க வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது க்ளீனாக. ஸோ வேணும்னா நம்ம அகைன் அந்த ஃபோன் நம்பரே கொடுத்து நம்ம வந்து திரும்பவும் புதுசாக தான் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் டெலிட்னு கொடுத்தீங்கன்னா அதோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.